இரண்டாவது வால்யூம் சாப்டர் 7 அணிகளும் அணிக்கோவைகளும் 11ஆம் வகுப்பு வினாயன் 1 கீழ்கண்டவாறு இருக்குமாறு உறுப்புகளை கொண்ட mn வரிசையுடைய a=aij அணிகளை உருவாக்குக. அதில் முதல் சப்டிவிஷன் aij=i-2j² mங்கிறது 2 nங்கிறது 3 கொடுத்துருக்காங்க. m அப்படிங்கிறது நிறை, nங்கிறது நிரல். நமக்கு தேவையான அணியோட வடிவம் எப்படி இருக்கும்னா a=a11 a12 a13 a21 a22 a23. இதுதான் அந்த அணியோட வரிசை. என்ன? 2 × 3. 2 நிறை இருக்கும், 3 நிரல் இருக்கும். 2 நிறை 3 நிரல். a11 இந்த இடத்துல என்ன உறுப்பு வரும்? இங்கே முதல்ல இருக்கிறது i, ரெண்டாவதாக இருக்கிறது j. அதே போல் எல்லாமே இங்கே இது i, இது j. கணக்கில் ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க இல்லையா, aij ஒரு ஃபார்முலா மாரி கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல ij அப்படிங்கிறதுக்கு பதிலாக a11 ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 1. இதில் பிரதியிடுவோம். 1 2 × 1 2 ஹோல் ஸ்கொயர் பை 2. 1 - 2 -1. -1 வர்க்கப்படுத்தினா +1 1/2. a11ங்கிறது 1/2, அதாவது இந்த இடத்துல 1/2ன்னு வரும். அதே போல் மீதி இருக்கிறத கண்டுபிடிக்கிறோம். அடுத்தது a12 ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 2 கொடுத்தா 2 2 4 ஹோல் ஸ்கொயர் பை 2. 1 - 4ங்கிறது -3, அதோட ஸ்கொயர். -3 ஸ்கொயர் பண்ணால் +9/2. இது இந்த இடத்துக்கான எண். அடுத்தது a13 a13 ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 3. 1 - 2 6 1 - 6 ஹோல் ஸ்கொயர் பை 2. 1ல் 6 கழிச்சிட்டோம்னா -5, அதோட வர்க்கம் பை 2. -5 வர்க்கப்படுத்துகிறப்ப +25/2. முதல் 3 உறுப்புக்கு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அடுத்த 3 உறுப்பு a21 அதாவது ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 1. ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 1. 2 × 1 2 2 பை 2. 2 - 2 0 தான். அடுத்தது இரண்டாவதாக இருக்கிற a22 அப்படின்னா ஐங்கிறது 2, ஜேங்கிறது 2. அப்போ இதில் என்ன வரும்? ஐக்கு பதிலாக 2 கொடுத்தோம்னா 2, இங்கே ஜேக்கு 2 கொடுத்தா 2 2 4 -4. 2 - 4 ஸ்கொயர். 2 - 4 ஸ்கொயர் வகுத்தல் 2. கழிச்சோம்னா -2ன்னு வரும். அதை வர்க்கப்படுத்தும் போது +4. 4/2ங்கிறது 2. கடைசியாக அடுத்தது a23ங்கிற உறுப்பு. a23 அதாவது ஐக்கு பதிலாக 2, ஜேக்கு பதிலாக 3. 2 3 அப்படிங்கிறப்ப 2 3 6. இதனுடைய வர்க்கம் பை 2. 2ல் 6 கழிச்சிட்டோம்னா -4ஓட ஸ்கொயர். -4 வர்க்கப்படுத்தினா 16/2 8. இதை அப்படியே எடுத்து எழுத வேண்டியதான் அணியில். a என்னன்னு எழுதியிருக்கோம்? a11 மதிப்பு என்ன? 1/2 9/2 1/2 9/2 25/2.
அடுத்தது ரெண்டாவது வரிசையில் வரும்போது A21 என்னன்னா 0, A22ங்கிறது 2, கடைசியாக இருக்கிறது 8. இதுதான் நமக்கு தேவையான அணி. இதோட வரிசை 2/3. சப்டிவிஷன் 2. Aij = 3i - 4j/4. இதுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. வரிசை என்ன? M3 N4. அதாவது எம்ங்கிறது நிறை 3, நிரல் 4. அப்போ அந்த அணி எந்த வடிவத்தில் இருக்கும்னா A = 3 நிரை இருக்குது. A11, A12, A13, A14. அதே போல் A21, A22, A23, A24, A31, A32, A33, A34. 3 நிரை இருக்கும், 4 நிரல் இருக்குது. இதுதான் M, இதுதான் N கணக்கில் கொடுத்தது. இந்த வடிவத்தில் எழுதிக்கிட்டு இதுக்கப்புறம் A11. A11ங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நல்லா கவனிச்சிங்க. A11 = ஐக்கு பதிலாக 1, ஜேக்கு பதிலாக 1. 3 × 1 3, 4 × 1 4, மட்டு /4. கீழே 4 தான். 3 - 4 என்ன வரும்னா -1. மட்டுக்குள்ளே எழுதணும். மட்டுக்குள்ளே ப்ளஸ்ஸோ மைனஸோ எது வந்தாலும் ப்ளஸில் தான் எழுதணும். 1/4. இதுதான் A11ஓட மதிப்பு. இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பையும் கண்டுபிடிச்சி நீங்களே இதை ஹோம்ஒர்க் மாதிரி போட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸியான கணக்கு தான். வினாயன் 2. 2 அணிகள் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் சமம்னு கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து PQRS மதிப்பு கேட்டிருக்காங்க. முதல்ல என்ன செய்கிறோம்? P² - 1 அப்படிங்கிறதும் 1ங்கிறதும் சமம். P² - 1 = 1. P² = -1 இந்த பக்கம் வந்தால் +1. P² = 2. P = ±√2. வேல்யூ ஆஃப் P கம்ப்ளீட்டட். அடுத்தது இதை எடுத்துக்கிறோம். -31 -QQ. இது எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த முனையில் இருக்கக்கூடிய உறுப்பு -4க்கு சமம். -QQ = -4, -31 இந்த பக்கம் வந்தால் +31. -QQ = 31ல் 4 கழிச்சிட்டோம்னா 27. QQ மைனஸ் அந்தாண்ட கொண்டு போயிட்டால் -27. அதாவது இதை -3ஓட அடுக்கில் 3 அப்படின்னு எழுதலாம். இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா Q = என்ன இருக்கும்னா -3. Qவோட மதிப்பு -3, Pயோட மதிப்பு ±2. அடுத்தது என்ன செய்கிறோம்? R இருக்கிற உறுப்பை எடுத்துக்கிறோம். R இருக்கிறது என்ன? இங்கே R+1. அதே போல் ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட அங்கே R இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 3/2. ஆரை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு 1 அந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா +1ங்கிறது -1ன்னு ஆகிடும். 3/2ங்கிறது 1.5. 1.5ல் 1 போயிடுச்சுன்னா அரை, அதாவது 1/2. R = 1/2. இது முடிஞ்சுதான். கடைசியாக மிச்சம் இருக்கிறது S. S-1ங்கிறது எதுக்கு சமம்னா -πக்கு சமம். S-1ங்கிறது -πக்கு சமம். எஸ்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு -1 அந்த பக்கம் வந்தால் +1 -π. இதுதான் என்னென்னா எஸ்ஸோட மதிப்பு. வினாயன் 3. இதுலேயும் எக்ஸ் மதிப்பு ஒய் மதிப்பு கண்டுபிடிக்கணும். 2 அணிகள் கொடுத்துருக்காங்க, ரெண்டும் சமம்னு கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல எடுத்துக்க போகிறது இந்த 4xஐயும் x + rஐயும் எடுத்துக்கிறோம்.
4x = x + 6. முதல்ல எடுத்துக்கிறது இது 4x, இந்த x இந்த பக்கம் வந்தால் -x = 6. அதாவது 4xல் ஒரு x போயிட்டுனா 3x. 3ஆல் வகுத்துட்டோம்னா 1 3 3 2 3 6. xோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. x = 2. இதை எடுத்துப்போம். 2x + y அப்படிங்கிறது எதுக்கு சமம்னா 7க்கு சமம். 2x + y அப்படிங்கிறது 7க்கு சமம். x மதிப்பு தான் தெரியும். xோட மதிப்பு எவ்வளவு? 2. 2 × 2 + y = 7. 2 2 4. 4 அந்தாண்ட கொண்டு போயிட்டோம்னா -4ன்னு ஆகிடும். 7ல் 4 கழிச்சிட்டோம்னா மீதி இருக்கிறது 3. ஒய்யோட மதிப்பு 3. எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 3. இதில் மேலும் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? x + y. கொஸ்டினில் வந்து x + y காண்க. x + y அப்படின்னா எக்ஸோட மதிப்பு 2, ஒய்யோட மதிப்பு 3. ரெண்டுத்தையும் கூட்டினோம்னா 2 3 5. அவ்வளோ. வினாயன் 4. 2a - b + ஒரு அணி = 0, a - 2b = ஒரு அணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அணிகள் சமன்பாடுகள்லேருந்து அணி a அணி b கண்டுபிடிக்கணும். முதல்ல 2a - b, இந்த அணியை அப்படியே RHS கொண்டு போயிடும். RHS போயிட்டுனா அப்படியே குறி மாறும். உள்ளார இருக்கிற எல்லா உறுப்புக்கும் குறி. -6 + 6 0, +4 -2 -1. இங்கே ப்ளஸில் இருந்தால் மைனஸ் ஆகும், மைனஸில் இருந்தால் ப்ளஸ் ஆகும். அடுத்தது a - 2bங்கிறது அப்படியே இருக்கட்டும். இங்கே a இருக்குது, இந்த இடத்துல 2a இருக்குது. இங்கேயும் 2a வரணும்னா இந்த அணியை 2ஆல் பெருக்கிறோம். இந்த அணியை 2ஆல் பெருக்குனா 2a மைனஸ் இதை 2ஆல் பெருக்கணும்னா 2 × 2b 4b. அதுபோல் இங்கே உள்ளார இருக்கிற எல்லாத்தையும் எதால் பெருக்கிறோம்? 2ஆல் பெருக்கிறோம். எல்லாத்தையும் 2ஆல் பெருக்கிறோம். 3 2 6, 2 2 4, 8 2 16. அப்புறம் இதை 2ஆல் பெருக்கிறப்ப -4 + 2 -14. சாதாரண சமன்பாடுகள் நம்ம எப்படி கழிப்போமோ அதே போல் இங்கேயும் கழிக்கிறோம். கழிக்கும்போது கீழே இருக்கிற உறுப்போட குறி மாறும். இது ப்ளஸ் ஆகிடும், இது மைனஸ். இதுலேருந்து இதை கழிக்கிறோம். 2a - 2a கேன்சல், 0 ஆகிடும். 4bயில் ஒரு bயை கேன்சல் பண்ணால் மிச்சம் 3b = -6 6 0 4 -2 -1. மைனஸ் இந்த அணி 6 4 16 -4 2 -14. 3b = -6 6 0 4 -2 -1. இந்த மைனஸை ப்ளஸ் ஆக்கிக்கிட்டு அந்த மைனஸை உள்ளார கொண்டு போயிடும். உள்ளார கொண்டு போயிட்டா எல்லாத்துக்கும் குறி மாறும். -6 -4 -16. இது +4 -2 +14. -6 -6 -12. 6 -4 2. 0 -16 -16. 4 + 4 8. -2 -2 -4. -1ஓட 14 சேர்த்தோம்னா 13. இது 3bயோட மதிப்பு. நமக்கு தேவை bங்கிற அணி தான். அதனால் bயை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு 3 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டோம்னா 1/3ன்னு வந்துடும். 1/3. இதை அப்படியே எழுதிட வேண்டியதான். -12 2 -16 8 -4 13. bங்கிற அணி கிடச்சிருச்சு. அடுத்தது ஏக்கு. இது போலவே
பி மதிப்பு எப்படி கண்டுபிடிச்சோமோ அதே போல் ஏயோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். ஏயோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னா 1/3 -15 10 -8 10 -5 5. இதுதான் ஏயோட மதிப்பு. இதை நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான்.